ஆஹா. ஆஹா. ம். வெண்ணிலா, நீ வீட்ல தான் இருக்கியா? சூப்பர், ரொம்ப நல்லதா போச்சு. இந்தா, நான் சில்லி பரோட்டா செஞ்சேன். கொஞ்சம் இன்னோவேஷன்லாம் பண்ணி டிஃபரெண்டா பண்ணிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. செம்மையா வந்திருக்கு வெண்ணிலா. இப்படி ஒரு சில்லி பரோட்டாவை இது வரைக்கும் நீ டேஸ்டே பண்ணிருக்க மாட்ட. சத்தியமா இத நானா செஞ்சேன்னு என்னால நம்பவே முடியலன்னா பாத்துக்கோயே. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாரு வெண்ணிலா. என்னாச்சு உனக்கு? சில்லி பரோட்டா பண்ண, அது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னா ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஒருத்தர்கிட்ட பேச வரப்ப அவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் போச்சு. எது மறுபடியும் நடக்க கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேனோ, என் கண்ணு மண்ணு தூவிட்டு அது நடந்துருச்சு. கண்மணி, ஐயோ, கடைசியில நான் இப்படி ஏமாந்துட்டேனே. பார்த்து பார்த்து நான் எவ்வளவு கவனமா இருந்தேன். என்னையே ஏமாத்திட்டாங்கல்ல. எப்படி எப்படி நான் இதை கோட்டை விட்டேன்? எதை மிஸ் பண்ண? அந்த கண்மணி ஊரை விட்டு ஊர் போயிட்டா ஜென்மத்துக்கு வரமாட்டான்னு நினைச்சிட்டேனே. ஓ மை காட்! அன்பு இருக்கிற இடத்துலயே இவ்வளவு இருக்கானா என்ன அர்த்தம்? என்ன நடக்குது? அவதான் அப்படின்னா அன்பு. ஐயோ, நினைச்சு பார்க்கவே முடியலையே. மொத்தமா அவளை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இனிமே அவ இருக்கிற பக்கமே போக மாட்டாரு. அவ மூஞ்சிலையும் முழிக்க மாட்டாருன்னு நினைச்சான். அவ இருக்கிற இடத்துல இவருக்கு என்ன வேலை? அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? துரத்துற மாதிரி துரத்திட்டு இங்க இருந்து அவரும் வெளியே போய் யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாள அவ கூட தான் இருந்திருக்காரு. புருஷனும் வேணா உறவும் வேணான்னு உதறிட்டு போன அந்த கண்மணி அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரோட மனசை கலைச்சு மறுபடியும் அவர் கூட சேர்ந்துட்டாளா? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்கிட்ட நாடகம் ஆடுறாங்களா? கடைசியில முட்டாளானது நான் தானா? பிக் மம்மி, பிக் மம்மி, என்னடா இப்படி ஓடி வர? நான் ஏதாவது துரத்திட்டு வருதாடா? ஐயோ, நான் எல்லாம் இல்ல, பாம்பு, பாம்பு. எங்க இல்ல மம்மி, அங்க. எங்க? அங்கயா? எங்கடா? ஜேபி ரெஸ்டாரண்ட்ல. ஐயோ, அடிச்சிட்டாங்களாடா? அது லேஸ்ல அடிக்கிற பாம்பு இல்ல பெரியமா. அது என்ன பாம்பு? நல்ல பாம்பு இல்ல, பயங்கரமான விஷப்பாம்பு, விஷப்பாம்பு. மாப்பிள்ளையும் கண்மணி அங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஐயோ, ஏன் தம்பி இப்படி தனியா விட்டுட்டு வந்தீங்க? டேய், இப்படியாடா பண்ணுவ? நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? பெரியமா, நீங்க பாம்புன்னா உடனே பாம்புன்னு நினைச்சிட்டீங்களா? பின்ன என்னடா? நான் பாம்புன்னு சொன்னதே அவளை. தம்பி, நீங்க இருக்கிற டென்ஷனை பார்த்தா நாங்க இன்னைக்கே செத்துருவோம் போல இருக்கே. சரசு, நீ வேற. அவனா எவடா? அவதான் பெரியமா நம்பிக்கை துரோகி, நம்மளோட ஜென்ம விரோதி, விஷப்பாம்பு வெண்ணிலா. என்னடா சொல்ற?
அவ எப்படிடா அங்க வந்தா? எப்படியோ வந்து தொலைச்சிட்டான், அதுவா முக்கியம். வந்தவன் அண்ணனையும் அண்ணையும் ஒன்னா பாத்துட்டா பெரியவா, ஒன்னா பாத்துட்டா. ஐயோ ஐயோ என்னடா இது? கடைசியில நம்ம என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதே நடந்துருச்சேடா. ஆமா, ஐயோ அவ லேசில விட்டு வைக்க மாட்டாளே. ஐயோ இப்ப என்னக்கா பண்றது? தெரியலையேடி. டேய் அன்பு மாமாவால அவளை ஒண்ணுமே பண்ண முடியலையா? அவன் என்ன பண்ணுவான் பவி? அன்பும் கண்மணியும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உண்மையை மறைச்சிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. ஆமா. டேய் கார்த்தி, அந்த விஷ பாம்பு மறுபடியும் அவங்கள கடிச்சு குடிய கெடுக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்டா. வேலை செய்யற இடத்துலயாவது சேர்ந்து இருக்கிற அவங்கள மறுபடியும் அவ பிரிச்சிடாம பாத்துக்கணும். ஆமா தம்பி. ஆமா கார்த்தி, அதுக்கு நீதான் பொறுப்பு. ஆ. என்னடா சிரிக்கிற? டேய் கார்த்தி, நாங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம், நீ சும்மா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ம், இங்க பாரு பவி, காமெடியன் ஹீரோவா நடிச்சு பார்த்திருப்ப, ஹீரோ காமெடி பண்ணி பார்த்திருப்ப, காமெடியன் வில்லன் ஆகி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இனிமே பாப்பீங்க. ம். டேய் என்னடா சொல்ற? பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா பிக் மம்மி? ஆ. கவலையை விடுங்க, இனிமே அவளை நான் பார்த்துக்கிறேன். வெண்ணிலா